பெட்டிஷன் இயக்கம் சார்பாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெட்டிஷன் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தங்க வீரமணி அவர்கள் தலைமை தாங்கினார். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இலவச மனைப்பட்டா வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க பேர்ல எந்தவித பயன்பட முடியாத அளவுக்கு பட்டா வழங்கியிருக்கிறாங்க. அந்த பட்டாக்களை பட்டாக்களாக வழங்கி அந்த மக்கள் ஏதேனும் ஒரு வங்கியில் கடன் பெற்று ஒரு தொழில் செய்து முன்னேறக்கூடிய அளவிலே அவர்களுக்கு அந்த பட்டாவை மாற்றி அவர்களுக்கு உரிமையான பட்டாவாக மாற்றித்தர வேண்டும். பெட்டிஷன் இயக்கம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தமிழரசன் அவர்கள் முன்னிலை வகித்தார். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பெட்டிஷன் இயக்கத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆனந்த சித்தர், RT சிவா, இமயக்கண்ணன், பிரபு, மண்டல செயலாளர் RTI ரமேஷ், சக்திவேல் மற்றும் பெட்டிஷன் இயக்கத்தின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் எழுத்தாளர் பூபா, மாநில செயல் ஒருங்கிணைப்பாளர் S ஆனந்தன், புரட்சி இந்திய மக்கள் கட்சி தலைவர் இளையகுமார் போன்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஜெயங்கொண்டம் நகராட்சி காந்தி பூங்கா அருகில் கழிப்பிடம் அமைக்க வலியுறுத்தியும், ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் பகுதியில் உள்ள மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரியும், அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் பணிபுரியும் ஊராட்சி பணியாளர்களுக்கு பணியும் ஊதியமும் வழங்க வலியுறுத்தியும், ஆண்டிமடம் பகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்க வலியுறுத்தியும், அனைத்து ஊராட்சி செயலாளர்களையும் பணியிட மாற்றம் செய்து அவர்களுக்கு ஓய்வூதியம் திட்டத்தை அமுல்படுத்த கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கமிட்டனர். பெட்டிஷன் இயக்கத்தின் சார்பாக ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று நாம் இங்கே விளக்கத்தை கொடுக்க கட்சியின் பொறுப்பாளர்களும் இயக்கத்தின் தோழர்களும் சமூக ஆர்வலர்களும் இங்கே கலந்து கொண்டு உங்கள் முன்னாலே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். மேலும் உள்ளாட்சி அமைப்புகள் சிறப்பாக செயல்பட 29 மாவட்டங்களுக்கும் உடனே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தியும், அரியலூர் மாவட்டங்களில் பேரூராட்சி நகராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை ஒதுக்கீட்டு முறையில் நியமனம் செய்ய வலியுறுத்தியும், அரசு புறம்போக்கு நிலங்களை கணக்கெடுத்து நிலமில்லாத ஏழைகள் பயிர் செய்திட இந்து அறநிலைத்துறைக்கு அரசாணை வழங்க வலியுறுத்தியும், ஆண்டிமடம் மற்றும் ஜெயங்கொண்டம் பகுதியில் உள்ள மனை இல்லாத மக்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும், கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் அனைவருக்கும் வீடு வழங்க வலியுறுத்தியும், மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு வழங்கி வரும் நலத்திட்டங்களை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தகவல் பலகையில் அறிவிக்க கோரியும், அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வேலை நேரங்களில் கைரேகை வைத்தல் பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்த அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தியும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.